ஸோ காய்ஸ், நம்ம வேளாங்கண்ணி ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ போகிறபோது சின்னதாக லைட்டாக ஏதாவது ஃபுட்டு வாங்கி கையில் வைக்கலான்ட்டு நம்ம அந்த ஃபுட்டு வாங்கி கிளம்பியாச்சு. இப்போ சைதாப்பேட்டை தாண்டிட்டேன். சைதாப்பேட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 11:45 ஆகுது. நைட் ஆகிடுச்சு. மீஞ்சம்பாக்கம் சைடு ரீச் ஆகிட்ருக்கோம். ஸோ நைட்டு ஆனனால இந்த ஏரியாவில் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் தெரியறதுல எல்லாருக்கும். ரைட் சைடில் ஆர்கே மால். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 7-8 கிலோமீட்டர் தாண்டினா தான் நமக்கு கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா சென்னை டு வேளாங்கண்ணி 376 கிலோமீட்டர் வருது. ஸோ நியர்பை பனையூர் ரோடெலாம் தாண்டி போயிட்டுருக்கோம். பெருசாக டிராஃபிக்னு சொல்லிட்டு இல்லை, ஆனால் இருந்தாலும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ நைட் ட்ரைவ் எல்லாருக்கும் செம்ம ஸ்பெஷலாக இருக்கும். நைட்டில் ட்ரைவ் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நைட்டில் ட்ரை பண்ணுறது தான். ஸோ மேக்ஸிமம் நான் ட்ராவல் இது பண்ணாலும் நைட்டில் தான் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பல்பர் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. நம்ம புதுச்சேரிலாம் தாண்டி போயிட்டுருக்கோம். Guys, பாண்டிச்சேரி ரீச் ஆகிருக்கோம். பாண்டிச்சேரி கைஸ், நம்ம வந்து ஒரு பிரிட்ஜு தாண்டினது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ கடலூருக்குள்ளே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். கைஸ், நம்ம ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். ஒரு 1.5 மணி நேரம் நல்ல ஒரு தூக்கம். தூங்கி முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா டைம் கிட்டத்தட்ட 5:30 மணி ஆகுது. ஸோ டெஸ்டினேஷன் வேளாங்கண்ணி போய் சேர்கிறதுக்கு 8:15 காட்டுது. 2 மணி நேரம் காட்டுது. ஸோ லெட்ஸ் வி கோ गाइस. அப்படியே போயிட்டுருக்கோம். சிதம்பரம் தாண்டி இன்னொரு 100 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே விடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு.
செம பனி கோடையாக இருக்குது. அது நிப்பாட்டி வீடியோ ஷூட் பண்ணிட்டு தான் பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கைஸ் நியர்பை வேளாங்கண்ணி வந்துட்டோம். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது வேளாங்கண்ணிக்கு. மார்னிங் பிஸி டைம் ஸ்டார்ட் ஆகி வருது வேளாங்கண்ணி ஏரியாவில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி பீச் ஆகிட்டோம். போய் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஸோ பீச் சைடு போகலான்ட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். பெருசாக கூட்டம் இல்லை இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை. ஸோ வேளாங்கண்ணியில் இப்போ பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் புதுசாக இந்த ராக்ஸ் எல்லாம் கல்லெல்லாம் போட்டு அலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வச்சுருக்காங்க போல இருக்குது. பட் என்ன தான் கவர்மெண்ட்டில் நல்லது பண்ணாலும் அதை கெடுக்கிறதுக்குன்ட்டு சில பேர் வராங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்த கல் போட்ட இடத்துல எல்லாம் மோஷன் போய் வச்சுருக்காங்க. டிஸ்கஸ்டிங்காக இருந்தது. நம்ம டூரிஸ்ட் பிளேஸை, நம்ம புனிதமான இடத்த நம்ம தான் அதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இந்த இடத்துல எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க, மோஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டூரிஸ்ட் வரவங்களுக்கு அது ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். மீண்டும் ஒரு ஐஸ்லாம் வாங்கிட்டு வீடியோ வைண்ட் அப் பண்ண போகிறேன். வேளாங்கண்ணிலேருந்து கிளம்புறோம். இனி அடுத்தது இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி எங்கள் 2 பேருக்குமே இல்லை. இனி ஒரு 456 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். ஸோ see you next vlog. Till then, bye bye.